இந்த ஹிமாலயன் 411 வச்சிருக்கவங்க, நான் ஏற்கனவே இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த டென்ஷனர் இருக்கு பாருங்க, இந்த டைப் எப்படின்னா இது ஒரு ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட். இந்த ஸ்ப்ரிங் லாக் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு டீத் இருக்கு பாருங்க, இது திருப்பி வெளியில வந்துட்டா உள்ள போகாத மெத்தட் இது. இந்த பின்ன அமுத்துனீங்கன்னா தான் உள்ள போகும். இது என்ன ஆகும்னா இந்த நர்லிங் ரொம்ப நைஸா வச்சிருப்பாங்க, உங்களுக்கு பாக்குறதுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இதுல 1-2 ஸ்லிப் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்கா. இந்த வெளியில வந்ததுக்கு அப்புறம் இது உள்ள போக கூடாதுங்கிறதா கான்செப்ட். ஆனா ஒரு சில வண்டியில போனதுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். இப்படி போயிடுச்சுன்னா தான் என்ன ஆகும்னா, இது ஒரு சின்ன பொருள் மாதிரி தெரியுது. இந்த மெக்கானிக்ஸ் நல்லா கவனிங்க, சின்ன பொருள் மாதிரி இருக்கும். இந்த டைமிங் செயின் டென்ஷனர் உள்ள போயிருச்சுன்னா டைமிங் செயின் ஆட்டோமேட்டிக்கா லூஸ் ஆயிடும். லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அடிச்சு ஓடும். டைமிங் 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். மாறும்போது என்ன ஆகும்னா வால்வு நம்ம வெளியே வர வேண்டிய நேரத்துல வால்வு வெளியில வராம தேவையில்லாத நேரத்துல வெளியில வரும். பிஸ்டனோட அடிச்சு ஹெட் இதாயிரும், வால்வு பெண்ட் ஆயிரும், ஹெட் ஓப்பன் ஆயிக்கும். இந்த பிரச்சனை நிறைய வண்டியில வருது. அதனாலதான் நான் சொல்லுவேன், 2-3 சர்வீஸ் கொடுக்காவது நீங்க இந்த டென்ஷனர் மாத்துறது நல்லது. ஹிமாலயன் பொறுத்த வரைக்கும், 411 பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதோட பட்ஜெட் பார்க்கும்போது ஒன்றும் பெருசா இல்ல, 430 ரூபாய் தான் வருது. இது அடிக்கடி மாத்திரனால நமக்கு பெரிய செலவே தடுத்துக்கலாம். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஹிமாலயன் வேலை செய்யும் போது அடிக்கடி ஒரு 2 சர்வீஸ் 3 சர்வீஸ் கொடுத்தாவது கம்பல்சரி இந்த டென்ஷனரை மாத்திருங்க. யூஸா இருக்கும் உங்களுக்கு. இது மட்டும் மெக்கானிக்ஸ். பை.